வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். திருப்பதி முருகன் ஸ்தலமா திருமாலின் ஸ்தலமா? மகாபெரியவா கீவாஜாவிடம் கேட்ட கேள்வியும் விளக்கமும். நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் இது. இதை பத்தி இவ ரெண்டு பேரும் என்ன பகிர்ந்துரையாடினா அப்படின்றத பத்தினதுதான் இந்த பதிவு. அவ ரெண்டு பேரும் என்ன இதை பத்தி பேசிண்டா, என்ன விளக்கம் கொடுத்தார் மகாபெரியவா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இரண்டுக்குமே அங்கே ஆதாரம் உண்டு என்றார் கீவாஜா. எப்படி என்று கேட்டார் மகாபெரியவா. வடநாட்டார் பாலாஜி என்று அந்த ஆண்டவனை அழைக்கிறார்கள். பாலனாக இருப்பவன் முருகன்தான். அடுத்து வெள்ளிதோறும் திருமலையில் இன்றும் வில்வத்தால் அர்ச்சனை நடக்கிறது. மேலும் மலைகளுக்கெல்லாம் தலைவன் முருகன்தான் என்பது வழக்கு. அவன் குறிஞ்சி நில கடவுள் அல்லவா என்றார் கீவாஜா. சரி, இதில் உன்னுடைய கருத்து என்ன என்று கேட்டார் மகாபெரியவா. பழங்காலத்தில் அங்கே முருகன் கோயிலும் திருமால் கோயிலும் இருந்திருக்க வேண்டும். திருமால் கோயிலுக்கு சிறப்பு வர வர முருகன் கோயில் மறைந்திருக்க வேண்டும். இதுதான் என் கருத்து என்றார் கீவாஜா. ஆனால் மகாபெரியவா தன் கருத்தாக சொன்னது என்ன தெரியுமா? ஏதோ ஒரு புராணத்தில் அங்கே 2 சக்திகளும் இருப்பதாக படித்திருக்கிறேன். ஒன்று கௌமாரி, இன்னொன்று வைஷ்ணவி. அதனால்தான் அந்த கோவில் மதில் சுவரில் சிங்க வாகனம் உள்ளது. திருமால் ஆலயம்தான் என்றால் கருட வாகனம் அல்லவா இருக்க வேண்டும்? முருகன் கோயிலாக இருந்தால் மயில் வாகனம் இருக்க வேண்டும். ஆனால் சக்திக்கு வாகனமான சிம்மம் தான் அங்கே உள்ளது. தொண்டை மண்டலத்தில் சக்தி கஷேத்திரத்தில் சிம்மம் தான் இருக்கும். ஒரு காலத்தில் திருப்பதி தமிழ்நாட்டின் தொண்டை மண்டலத்தோடு தான் சேர்ந்திருந்தது. பின் அரசியல் காரணங்களுக்காக மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதில் ஆந்திராவோடு சேர்ந்து விட்டது. 2 சக்திகளுக்கான கோயிலாக அது இருப்பதனால் முருகன் கோயில் என்றும் திருமால் கோயில் என்றும் சொல்வது பொருந்துகிறது என்றார். பிறகு அங்கு இருக்கும் மடத்து சிப்பந்தியிடம் எனக்கு திருப்பதியில் கொடுத்த பரிவட்டம் உள்ளே இருக்கிறது, அதை கொண்டு வா என்று பணிந்தார் மகாபெரியவா. அவரும் அந்த பரிவட்ட ஆடையை கொண்டு வந்தார். அதை கீவாஜாவிடம் கொடுத்து அளக்கச் சொன்னார் மகாபெரியவா. கீவாஜாவுக்கோ ஒரே பரவசம். ஏனென்றால் அந்த பரிவட்டம் திருப்பதி பெருமாளுக்கு சாத்திய பின் மகாபெரியவாளுக்கும் சாத்தப்பட்டது. இப்படி இருவர் திருமேனியை தழுவியதை அவர் தழுவும் போது சிலிர்ப்பு ஏற்படத்தானே செய்யும். கீவாஜாவும் அதை அளந்து பார்த்தார். சரியாக 36 முழம் இருந்தது. அதுபோன்ற பரிவட்ட ஆடைகளை திருப்பதி தேவஸ்தானத்துக்கென்றே பிரத்யேகமாக தறி போட்டு நெய்வது வழக்கம். இதற்கென்றே நெசவால கிராமமும் ஒன்று உள்ளது. அவர்களுக்கும் காலம் காலமாக 36 முழம்தான் கணக்கு. கீவாஜாவும் 36 முழம் இருப்பதை கூறினார். உடனே மகாபெரியவா, நம்மவர்களில் பெண்கள் 18 முழம் கட்டுகிறார்கள், 2 பெண்களுக்கு என்றால் 36 தானே என்று கேட்டார். அதாவது வைஷ்ணவி கௌமாரி என்னும் கணக்கில். சமத்காரமான அந்த கருத்தும் கேள்வியும் கீவாஜாவுக்கு பிறகே புரிந்தது. அதே சமயம் திருமலை எப்படி திருமாலின் கோவிலாக பெரும் புகழை அடைந்தது, ஏன் சக்தி ஸ்தலமாக தொடரவில்லை என்கிற கேள்வியும் எழுந்தது. மகாபெரியவா அதற்கும் பதிலை சொன்னார். இன்றும் 2 சக்திகளின் செயல்பாடுகளும் அங்கே அனுகிரகமாக மாறி மாறி வெளிப்பட்டு கொண்டு தான் உள்ளது. கௌமார சக்திக்கு முருகனையும் வைஷ்ணவிக்கு திருமாலையும் அடிப்படையாக சொல்வார்கள். இதில் இருவருக்கும் மாமன் மருமகன் உறவு முறை உண்டு. அவ்வகையில் மாமனே பெரியவர் என்பதால் மருமகன் மாமனுக்குள் ஐக்கியமாகிவிட்டார் எனலாம். இது ஒரு கோணம். அடுத்து காத்து ரட்சிப்பதில் திருமாலை முன்னிற்பவர். சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் என்பது வழக்கு. சித்தாந்தப்படி அவனே எல்லாமும் ஆனவன், அவனுக்குள் எல்லாமே அடக்கம். அடுத்து அது 7வதாக உள்ள மலை மேல் உள்ள ஆலயம். அதனால் அவரை ஏழுமலையான் என சொல்வதும் உண்டு. அதில் 6 சுடர்களில் மலர்ந்த 6 முகன் அடங்கி விடுகிறான் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். திருப்பதி முருகன் கோவில்தான் ஒரு காலத்தில். அம்மனர் அமனர் சமணர் கோவிலும் கூட அதை அழித்து அங்கு யாதவ விஷ்ணு வந்தார். பழனி முருகன் கோவிலிலும் அருகர் அம்மனர் அடையாளம் பாதம் உண்டு. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.